Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல பூ மாதிரி நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இட்லிக்கு இப்படி மாவரைக்கிறது தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே. நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் சொல்லுங்க. இப்போ நம்ம இட்லிக்கு மாவரைக்கிறதுக்கு 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. 5 கப் அளவு அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உருண்டை உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 5க்கு 1ன்றது சரியான அளவா இருக்கும். உளுந்தம்பருப்பு நீங்கள் வாங்குறப்பவே நல்லா உபரி ஆகிற மாதிரி இருக்க உளுந்தம்பருப்பாக பார்த்து தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா உபரி ஆகும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு 4 மணி நேரமாவது ஊறணுங்க. உளுந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். உளுந்து நல்லா ஊறிருக்கு, அரிசியும் ஊறிஇருக்குங்க. வெந்தயம் எடுத்து கையில் இப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஊறி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம கிரைண்டரில் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உளுந்தையும் வெந்தயமும் போட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஓட விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருக்கேன், அவ்வளோதாங்க. ஒரு 2 தடவை தண்ணி தெளித்து விட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக அரைப்படட்டும். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக அரைகிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா உளுந்து மாவாகட்டும். நல்லா பொசு பொசுன்னு வரட்டுங்க. அந்தளவுக்கு அரைப்படட்டும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பொசு பொசுன்னு வராதுங்க. ரொம்ப கம்மியாயிரும் மாவே. பாருங்கள், இந்தளவுக்கு அரைப்பட்டிருக்கணும். இந்தளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும். இப்படி மாவு எடுத்து கையில் விட்டிங்கன்னா பந்து மாதிரி விழுகணுங்க. பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் இப்போ எடுத்துட்டேன். பாருங்கள், பந்து மாதிரி விழுகுது. இது சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க. அதை கிரைண்டரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ நான் கிரைண்டர் ரன் பண்ணிக்கிறேன். இது நல்லா அரைப்படட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ கையில் மாவு எடுத்துகிட்டு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நரநரப்பு இருக்கணும், அவ்வளோதான். அரிசியாக தெரியக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் அரிசி அரைச்சதையும் எடுத்துக்கலாம். இப்போ 5 கப் அரிசி 1 கப் அளவுக்கு உளுந்துக்கு நம்ம அரைச்சி வச்சதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சரியாக இருக்குங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கெட்டியாக மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கீழே அரிசியுடைய மாவு போய் தங்கிருங்க. மேலே உளுந்தா நிற்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்போ புளிக்க விட்டுடலாம். ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டால் சரியாக இருக்குங்க. இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கப்ப இப்படியே இட்லி ஊற்றுனா நல்லா சாஃப்டாக இருக்கும்னு. ஆனால் அது மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஒரு தடவை தான் அந்த மாதிரி செய்ய முடியும். ஆனால் நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. மேலே வெறும் உளுந்து மட்டும்தான் இருக்கும், கீழே தான் அரிசியுடைய மாவு இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றணும்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு எடுத்து ஊற்றுறப்ப சரியாக இருக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நம்ம மெயினாக இட்லி மாவு கரைக்கிறப்போ உளுந்து சரியான உளுந்தாக இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம அரைக்கிற பதம் நல்லா பந்து மாதிரி உளுந்து மாவு வர வரைக்கும் அரைக்கணும். இப்போ நம்ம இட்லி ஸ்டாண்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் இட்லி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா பொங்கி வரும். நான் சில டைம் இதே ஸ்டாண்ட் இட்லிக்கே துணி போட்டு வைப்பேங்க. அது மாதிரி ஒரு தட்டு வச்சு காமிக்கிறேன். நான் துணியில் நடுவில் மட்டும் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டில் மாட்டுறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு விட்டு இட்லிக்கு வச்சுக்கலாம்.
மெயினாக வந்து நீங்கள் இட்லி மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணுங்க. இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுத்து உள்ளார வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாகிறதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லி வரும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதுங்க, சூப்பராக வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சரியாக வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நம்ம இட்லி வைக்கிறப்போ சரியான அளவில் வைக்கிறதுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 5க்கு 1 வந்து கெட்டியாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4:30க்கு 1 அது மாதிரி வந்து வச்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடைக்கும் வந்து அரிசியுடைய தரம் வந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி வெந்தயம் நம்ம சேர்க்குறப்போ நல்லா சாஃப்டாகவும் இட்லி வருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி மறந்துடாதீங்க, நீங்கள் இட்லி ஸ்டாண்ட் உள்ளார வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளார இருக்க தண்ணி வந்து நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி ஸ்டாண்ட் உள்ளார வைக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ரேஷியோவில் வந்து இட்லி அரைக்கிறீங்கன்னு. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.